வணக்கம். ஞானிங்கிறவன் வெறுப்பில் வரக்கூடியவன் ஞானி அல்ல. அவன் அந்த பொறுப்பில் இருந்து, குடும்பம் இல்லறம் என்கிற பொறுப்பில் இருந்து முழுமை பெற்று வெளியே வருபவன் தான் ஞானி, துறவி, மகன். வெறுப்பில், குடும்பத்தினுடைய வெறுப்பில் இருந்து வருவது அது சாத்தியமற்றது. அது தன்னுடைய சுயநலத்தை காட்டக்கூடியது. மன்னிக்கவும், உன்னை வெளிப்படையாக சொல்ல வேண்டியதற்கு சொல்லித்தாகணும். யாராக இருந்தாலும் என்ன, ஐயா கௌதம புத்தர் நல்ல ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவர் தான் சொல்கிறாங்க. அவர் வீட்டுக்குள்ளேயே அவர் அப்பா வச்சுருந்ததாகவும், வெளி உலகம் தெரியாமல் வச்சுருந்ததில் இவர் வெளியே போய் சில இந்த ஒரு சிப்பாயோடு வெளியே பார்த்ததில் வெளியில் இருக்கிற சுகத்தை நாம் பெற முடியாமல் உள்ளேயே இருக்கமுண்டு அந்த ஒரு தாக்கம். அப்புறம் சில விஷயம் சொல்கிறாங்க. அதை என்ன பண்ணுற, ஒரு இல்லறத்தை விட்டு அப்போத்தே அவங்க இவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்து 18 நாளாக 1 மாதம் கூட ஆகலை. அதை இவர் என்ன பண்ணுறார், யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய மனைவியினுடைய குழந்தையை பார்க்குறார், மனைவியை பார்க்குறார். கொலைப்புறமாக காட்டுக்கு வெளியேறிவிட்டார். அவங்களும் பதவிக்கிறாங்க. கடைசியில் ஒன்றும் ஆகலை. தாப்பனுக்கும் நோய்வாய்ப்படுறார், சங்கடப்பட்டு மகன் இப்படி ஆயிட்டான்னு. மனைவியும் சங்கடப்பட்டு குழந்தைய வளர்க்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட தருணத்தை புத்தர் தன்னுடைய குடும்பத்துக்கு கொடுத்து வெளியே வந்தவர் தான் அவர் துறவி. இப்படிப்பட்ட ஒரு துறவரம் நிச்சயமாக அது சாத்தியத்துக்கு வராது. அது பெரிய கஷ்டம், பாவம். பிறருடைய பாவத்தை தேடிக்கொண்டு குடும்பத்தினுடைய கஷ்டத்தை உண்டாக்கிவிட்டு துறவரம் என்பது வருவது, அது உண்மையாகவே அது சுயவரம்தான், தன்னுடைய சுயநிலை தான், தன்னுடைய சுயத்துக்காக வருவது. அது சாத்தியமற்றது. சில சமயம் அவனுடைய பாடு எப்படி இருக்கும், மனது உழன்று நின்றிருக்கும்.